ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் வந்து கேரட் ஜாமுன் செய்ய போகிறேன். இதில் செய்முறை வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை பிடிச்சிருந்தால் முழுமையாக பாருங்க. அதுக்கு நான் வந்து சின்ன கேரட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய கேரட்டும் எடுக்கலாம். இதில் நான் காட்டின பேக்கில் வந்து 2 பேக் எடுத்தேன். நான் கேரட்டை வந்து சின்ன சின்ன வெட்டிட்டு அதோட வந்து தேவையான அளவு சீனி கொஞ்சம் பால் ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இங்கால வந்து ஒரு சட்டியில் வந்து நெய்யை ஊற்றிட்டு நெய் நல்லா சூடாக்கி வந்த பிறகு அரைச்சி வச்சு இந்த கேரட் கலவைக்கு தானே அதையும் இதோட அந்த நெய்யோட போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சம் பால் ஊற்றி கலந்து விடுங்க. இப்போ இதோட வந்து ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நான் எந்த இனிப்பு பலகாரங்களோ சாப்பாடு செய்தாலும் ஒரு சொட்டு உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதோட வந்து நாங்கள் ரவை போட போகிறோம். நான் வந்து ஒன்றும் அளவுகள் ஒன்றும் அளந்து போடல, ஒரு கை கணக்கு தான் போட்டேன். நான் இப்போ ரவையை வந்து அதோட போட்டுட்டு ரவையை போட்ட பிறகு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்க. என்னென்னு சொன்னால் இந்த பால் கேரட் எல்லாம் போட்டு நாங்கள் தானே அதோட வந்து இந்த ரவை நல்லா அவிஞ்சு வரணும். இப்போ நல்லா அவிஞ்சு வந்த பிறகு அதோடு இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இறுக்கப்பதமாக வந்த பிறகு இதை ஆற வைக்க போகிறோம். இந்தியாவில் வந்து இப்போ பால் காய்ச்சறதுக்கு தேவையான அளவு பாலையும் ஊற்றிட்டு கொஞ்சம் சீனியும் போட்டுட்டு 2 ஏலக்காயும் போட்டுட்டு இங்களை வந்து கலருக்காக நான் குங்குமப்பூ கரைச்சி ஊற்றினான். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கலருக்காக ஒன்றும் போடாமலும் விடலாம், பிளெயினாகவும் செய்யலாம். இப்போ இதோட வந்து டின் பால் ஊற்றினீங்கள்னு சொன்னால் நல்லா இருக்கும். வீட்டை டின் பால் இல்லை, அதால் நான் வந்து பால் பவுடர் இருக்குது தானே அது போட்டு நான் எந்த பால் பவுடர் இருந்தாலும் பரவாயில்லை அதையும் போட்டுட்டு பாலை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இப்போ பாலை வந்து ஒரு தட்டில் ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் அந்த முதல் செய்து வச்சு நாங்கள் தானே அந்த ரவை கேரட் அது எல்லாத்தையும் நல்லா ஆறி வந்த பிறகு கையில் கொஞ்சம் நெய்யை பூசிட்டு உருட்டி இப்போ இந்த பாலுக்கு போட போகிறோம். பால் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சா பிறகு தான் இந்த கேரட் இதை போடணும் வண்டி இல்லை, பால் வந்து சூடாகவே இருக்கணும். சூடாக இருக்கிற பாலுக்குள்ள வந்து இந்த உருட்டி வச்ச அந்த கேரட் உருண்டை இருக்குது தானே அதையும் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு நட்ஸ் ஏதாச்சும் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸுகள் போட்டுக்கொள்ளலாம். மேலால் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் இப்படி அந்த பால் சூடாக இருக்கவும் சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னால் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். இது நான் வந்து ஒரு ரீல்ஸில் பார்த்து தான் செய்தேன். உண்மைக்கும் நல்லா இருந்தது. நீங்களும் பிடிச்சிருந்தா செய்து பாருங்க. நான் வந்து சில ரீல்ஸுகளில் பார்த்துட்டு வீடியோக்கள் அந்த சமையல் வீடியோக்கள் போடுவேன். அது நான் செய்து பார்த்து ஒரு 100 வீதம் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். மற்றது நல்லா இல்லையண்டா பிறகு வீடியோக்காக நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னால் நீங்களும் செய்து அநியாயமாக்க கூடாதானே. சாப்பாடு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் நீ சொல்லணும், நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொல்லணும். இது வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற குட்டிகளுக்கும் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவீனம். கேரட்டுன்னு தெரியாத வைக்க அந்த கேரட் வாசமே இருக்காது. என்னென்னு சொன்னால் நெய்யில் போட்டு அந்த கேரட்டை கலந்து எடுக்க கேரட் பச்சை வாசம் இல்லாமல் போகும். எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.